டிஎன்பிஎஸ்சி தொழிலாளர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? பனிக்காலமாக இருக்குது, பத்திரமா இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, இன்னும் 1 வீக்கில் வந்து இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் வர இருக்குது. ஃபேமிலியோட எல்லாரும் ஜாலியாக கொண்டாடுவோம். பொங்கல் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லாங் லீவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் நமக்கு இருக்காது. அதோட இந்த தீபாவளி, ஆயுத பூஜை அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் தான் இருக்கும். பொங்கல் முடிந்த பிறகு பொங்கி எழுவோம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு வாரம் ஒரு 10 நாள் பொங்கலுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10லேருந்து ஒரு 5 நாள் படிக்கிறதுக்கு பதில் படிக்கிறதுக்கான மெட்டீரியலை நம்ம கலெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அகாடமியில் இருக்கக்கூடிய புக்ஸ் பிடிக்கும். இப்போ நான் வந்து ஒரு அகாடமியில் இருக்கக்கூடிய புக்ஸை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அந்த புக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குது, கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு அகாடமி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த அகாடமியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல புக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கூல் புக்ஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன பசங்க கிட்ட இல்லை தெரிஞ்சவங்க மூலமாக ஸ்கூல் புக்ஸை வாங்கி இப்போ இன்னிலேருந்து பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்களில் இந்த புக்கை கலெக்ட் பண்ணுறதுக்கு, மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து செலவிடுங்க. நான் ஏன் சொல்கிறேன், இப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட பொங்கல் லீவ் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் ஆகிடும். ஒரு 3 நாள் தொடர்ந்து லீவ் வரப்போகுது, 4 நாள் தொடர்ந்து லீவ் வரப்போகுது அப்படின்னா உடனே நம்ம வந்து இடையில வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, சொந்தக்கார வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நிறைய ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கும்போது நம்ம படிக்கிறது கொஞ்சம் பிரேக் ஆகி ஒரு 2-3 நாள் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் திரும்ப மறுபடியும் ஆரம்பிக்கும் போது என்னடான்ற ஒரு சோர்வோடய நம்ம ஆரம்பிப்போன்றதுனால நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் இந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லிக்கிறேன், இது என்னுடைய வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரிக்வஸ்ட் தான். இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லை, பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. அது மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து பிடிஎஃப் இருக்கும் ஆன்லைனில், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸை முதல்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கு பாருங்க, இந்த மாதிரி சிலபஸை வந்து பிரிண்ட் போட்டு அழகாக இதுக்கு வந்து ஒரு கவர் போட்டு வச்சுக்கோங்க சேஃப்டியாக. எப்போவுமே சிலபஸ் தான் வந்து நமக்கு வந்து ஒரு முதன்மையான ஆயுதம். இவர் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எதை படிக்கிறது, எந்த டாபிக் படிக்கிறது, எந்த டாபிக் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க எல்லாம் கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இவர் தான் வந்து நம்மளுடைய என்ன சொல்ல உயிரின் மூலம் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவர் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதால சிலபஸை வந்து பிரிண்ட் போட்டு பத்திரமா உங்கள் பக்கத்தில் தலையணை மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. 24 மணி நேரத்தில் எப்போலாம் டைம் கொடுத்து அப்போ எடுத்துட்டு சிலபஸை பாருங்க. ஏன்னா சிலபஸ் அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மனப்பாடமாக உங்கள் மைண்டு வந்து நீங்கள் அதை கண்டினியூஸாக மனப்பாடம் பண்ணணும்னு சொல்ல வரல. இப்போ டைம் கிடைக்கும்போது அப்பப்போ நீங்கள் பார்க்கும்போது அதில் டாப்பிக்லாம் உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் பார்க்காமலே வந்து டாப்பிக்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் பார்க்காம டாபிக் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஃபியூச்சரில் அந்த டாபிக் படிச்சதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நீங்கள் அப்படியே பார்க்காமலே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இந்த டாபிக் இதுதானே எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு உங்கள் மைண்ட் செட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுன்றதுனால நான் சொல்கிறேன், சிலபஸை கண்டிப்பாக பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய ஆன்லைன் பிடிஎஃப்லாம் இருக்கும். ஏதாவது வந்து ஜெராக்ஸ் கடையில் உங்கள் பக்கத்தில் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு போடுறாங்கன்னா அதெல்லாம் வந்து பிரிண்ட் போட்டு வச்சு ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு. உங்களுக்கு எந்தெந்த மெட்டீரியல்லாம் ரொம்ப பிடிக்குதோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு சாஃப்ட் காப்பியாக இருக்கிறத விட ஹார்ட் காப்பியாக இருக்கிறது ரொம்ப மேல். சில பேருக்கு வந்து தலைவலிக்கும், ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, கண்ணில் பிரச்சனை இருக்கும், ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் கழுத்து வலிக்கும், ஷோல்டர் வலிக்கும், கை வலிக்கும், எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. அப்போனாலும் பிரிண்ட் போட்டு ஹார்ட் காப்பியை நம்ம வச்சுக்கிறது தான் வந்து சேஃபான விஷயம். அதுதான் நல்ல விஷயம், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுடைய இந்த தோல்வியாளன் சேனல் வந்து டிஎன்பிஎஸ்சியில் தோல்வி அடைந்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடி ஆசைப்பட்டேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால், அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது தகட்டி போயிடும், போர் அடிச்சு போயிடும். அதனால நம்ம மோட்டிவேஷனோடு சேர்த்து நம்ம ஸ்டடியும் ஆரம்பிக்கலாம். நான் வந்து அப்படியே ஆகச்சிறந்த வந்து ஒரு டீச்சரும் கிடையாது. எனக்கு ஒரு கண்டென்ட்டை வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் வராது. எனக்கு ஏதோ உங்களை மாதிரி நார்மலாக தெரியும், நார்மலாக பேச தெரியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னுடைய ஐடியாவும் என்னுடைய மைண்ட் செட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு என்னால் புரிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் 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 ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு உங்களுக்கு புரியும்படியான அளவுக்கு என்னால் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும். மேக்ஸில் தான் நான் கொஞ்சம் வீக்கு. பட் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், பாலிட்டி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு ஃபிசிக்ஸும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக புரியுமோ. எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் திருக்குறள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய செய்யுள், உரைநடை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. ஏன்னா வந்து 200 கொஸ்டினில் 100 கொஸ்டின் தமிழ்ல தான் கேட்பாங்க, பொது தமிழ்லேருந்து. அந்த ஒரு 25 வந்து மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட்லேருந்து கேட்பாங்க. அப்படின்னா வந்து பொது தமிழையும் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம், ரொம்ப வந்து நல்லா டீப்பாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 125க்கு ஒரு 120 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் சயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் உங்களுக்கு படிக்க டைம் கிடைக்கல, நான் சொல்கிறது வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். படிக்க டைம் கிடைக்கல கூட நீங்கள் மேலோடமாக படித்தா கூட ஒரு 30-40 மார்க் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 75 கொஸ்டினில் ஒரு 30 ஆச்சும் வந்துடும். ஆவரேஜாக 30-35 கூட வந்துடும். அப்போ நம்ம கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 160 கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டுருவோம் எக்ஸாமில்.
குரூப் 4ல ஒரு 160 கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது, வேலை கிடைக்கும் கிடைக்காமலும் போகலான்ற அளவு தான் இருக்கும். ஒரு 170க்கு மேல போட்டா நம்ம கன்ஃபார்ம் வந்து ஜாப் கிடைச்சிற மாதிரி தான் இருக்கும். இதை நான் வந்து பொதுவாக சொல்றேன். பட் அந்தந்த இயருக்கு ஒரு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் குறையும் அதெல்லாம் இருக்கு. லாஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம் நானே எழுதியிருந்தேன். நான் வந்து தமிழ்ல வந்து 100க்கு ஒரு 70 கொஸ்டின் கரெக்டாக போட்டேன். நான் வந்து வருஷ கணக்கில் படிக்கிற பர்சன்லாம் இல்லைங்க. நான் வந்து சும்மா ஒரு 4 நாள் தான் பார்த்து படிச்சுட்டு போனேன். எனக்கு 100க்கு 70 கொஸ்டின் கரெக்டாக வந்திருந்தது. அதுவே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. பட் நமக்கு அதில் ஒரு 50 கொஸ்டின் கரெக்டாக போட்டாலும் ஃப்ளூக்கில் ஒரு 20 கொஸ்டின் வந்துடும் எப்படி இருந்தாலும். அந்த மாதிரி கணக்கில் தான் வந்து போட்டிருப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரு முறையாக ஒரு 1 இயர் டைம் ஒதுக்கி நம்ம இப்போ தமிழ் படிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு ஒரு 97 96க்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். நமக்கு ஒரு 4-5 கொஸ்டின் தான் வந்து மிஸ்டேக்கில் போகும். நல்லா டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது கண்டிப்பாக 100க்கு ஒரு 95 கூட வச்சுக்கோங்க. 95க்கு மேலே கண்டிப்பாக எடுத்துடலாம். மேக்ஸில் வந்து 25க்கு 20 எடுத்துடலாம். டெய்லியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தால் 20 எடுத்துடலாம். 25ல 20க்கு அப்போ வந்து ஒரு 95 ஒரு 20 அப்படி கணக்கு பண்ணால் வந்து ஒரு 115 கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டாக இப்போ போட்டுருவோம். பேலன்ஸ் இருக்க ஒரு 45 கொஸ்டின் தான் நம்ம ஜென்ரல் சயின்ஸில் வந்து தேர்த்த வேண்டியதாக இருக்கும். ஒரு 160க்கு மேலே நம்ம வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுறதுனால நமக்கு வேலைக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய டைமை கண்டிப்பாக நம்ம வந்து அது யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். இந்த 1 வீக்கு முழுக்க முழுக்க மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், சரி அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம், மறுநாள் கலெக்ட் பண்ணலாம், நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நாள் கடத்திட்டே போகும். வேறு வேலை வந்துடும். இதோட முக்கியமான வேலை கூட இருக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக. அந்த வேலைலாம் வந்துடும் போது நீங்கள் மறந்துடுவீங்க. அப்புறம் படிக்க உட்காரும்பொழுது ஒரு சிலபஸ் எடுத்து படிக்கலாம்னு உட்காருவீங்க. அதுக்கான வந்து மெட்டீரியல் இருக்காது. அப்போ உடனே தேட போவீங்க, ஆன்லைன் பார்ப்பீங்க. ஒரு 2 மணி நேரம் போயிடும். கிடைக்கிறது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். அதில் நீங்கள் வந்து மெட்டீரியல் தேடுறதுக்கே போய்டுன்றதுனால இந்த ஒரு 1 வீக் ஒரு 10 நாள் வந்து மெட்டீரியல் தேடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஆர்டர் போடுங்க. அது 1 வீக் ஆகிடும் வர்றதுக்கு. இப்போ ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. பொங்கலுக்கு பொங்கல் காசெல்லாம் வந்து ஒரு ரிலேட்டிவ் கொடுப்பாங்க. அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணி அதை வந்து சும்மா வந்து நம்ம வெளியில் போய் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்க, புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா கிட்டத்தில் நம்ம எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யாருன்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நமக்கு நிறைய படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிட்டிவான எல்லா விஷயங்களும், சாத்தியக்கூறுகள், வழிகள் எல்லாமே இருக்குது. நம்ம படிக்க மாட்டோம். படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது. ஃபைனலாக வந்து நம்மளுடைய தோல்வியாளன் சேனலில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ் எல்லாருக்குமே பொங்கல் முடியட்டும், பொங்கி எழுவோம் படிக்கிறதுக்காக அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தோல்வியாளன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம். நான் இந்த சேனலுக்கு அந்த பேர் வைக்கும்பொழுது கமெண்ட்ல ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, நேமை வந்து பாசிட்டிவாக வைங்க, ரொம்ப நெகட்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது நான் போகிற ஒரு வீடியோவை பார்க்க வர ஒரு பீப்புள் நீங்களே இது நெகட்டிவாக யோசிக்கும் போது அந்த சேனலோடைய கிரியேட் பண்ணுற அந்த கிரியேட்டர்னா எவ்வளோ யோசிச்சிருப்பேன். இந்த நேம் வந்து நிறைய பேருக்கு நெகட்டிவாக எடுத்துப்பாங்க அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ சைடில் நான் யோசிச்சிருப்பேன். அப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு ஏன் அந்த நேம் வச்சிருக்கேன்னா, அந்த நேமுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அப்படியே மேலோட்டமாக வந்து நுனிப்புள் மேயிற மாதிரி அப்படி பார்த்துட்டு போயிருங்க. தோல்வியாளனா இதுன்னு ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து உத்வேகம் கொடுக்குற மாதிரியான அளவுக்கு அந்த நேம் வெளியே சொல்லி நினச்சிட்டு போயிருங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய இந்த பாசிட்டிவிட்டி, ஒரு உத்வேகம் கொடுக்குறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேரில் தான் இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு, ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் தான் இருக்கு. ரியாலிட்டியில யதார்த்தத்தில் அந்த ஒரு பாசிட்டிவே பார்க்க முடியல. மேலோட்டமா வந்து அந்த பேரை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க. வருங்காலத்தில் நம்மளுடைய சேனல்ல இருந்து வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க பாருங்க. அப்போ நீங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சது தப்பு அப்படின்னு நான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு புரிய வைக்கும். வெற்றியாளர்களை விட தோல்வியாளர்கள் தான் வலிமையானவர்கள். ஒவ்வொரு வெற்றியாளரும் கடந்த கால தோல்வியாளர் தான். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ இந்த உலகத்தை மாற்ற பிறந்தவன், சாதிக்க பிறந்தவன், உன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லலாம். பட் நம்ம அதை வந்து ரொம்ப ஓவரா சொல்லி நம்மளை வந்து ஒரு இல்யூஷனுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. யதார்த்தத்தை சொல்லிக் கொடுக்க மறந்துடுறாங்க, ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்க மறந்துடுறாங்க. நீ ஓடக்கூடாது, பறக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல நீ வேகமா ஓடும்போது தடிக்க வேண்டா மூஞ்சில அடி போடுனான்னு சொல்றதையும் மறந்துடுறாங்க. வெற்றி நமக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு அகங்காரத்தை கொடுக்குது, ஒரு ஆணவத்தை கொடுக்குது, ஒரு திமிரை கொடுக்குது. என்னால எல்லாமே முடியும், இந்த உலகத்துல எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமான ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையை இந்த வெற்றி ஒரு மனுஷனுக்கு கொடுக்குது. பட் ஒரு ஃபெயிலியர் ஒரு மனுஷனுக்கு எதை கத்துக் கொடுக்குது அப்படின்னா, பொறுமையை கத்துக் கொடுக்குது. தன்னுடைய தவறை உணர்றதுக்கான அந்த தவறு உணர்தலை கற்றுக் கொடுக்குது. நிதானத்தை கற்றுக் கொடுக்குது. தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் முயற்சிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. ஃபெயிலியர் வந்து ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துதுங்க. அவன் யாரு அப்படிங்கிறது அப்பட்டமா அப்படியே கண்ணாடி போல மூஞ்சில வந்து அப்படியே அரையுது. உண்மை அதுதான். வாழ்க்கையில பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு ஒருத்தவன் மேல வருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபெயிலியரே நடக்காது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், இந்தந்த வழிகள்லாம் போன ஃபெயிலியர் ஆகி போச்சுன்றது எல்லாத்தையுமே ஒரு முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து வந்திருக்கான் போது அவன் அடுத்த ரூட்டு, அவனுடைய அடுத்த கோல், அடுத்த எய்ம், அவனுடைய அடுத்த ஸ்டெப்பு வெற்றியா தான் இருக்கும், சக்சஸா தான் இருக்கும். ஸோ நம்ம தோல்வியை அவ்வளோ சாதாரணமாக எடை போட்டுறவே கூடாது.
அதே மாதிரி இந்த தோல்வியாளன் சேனலையும் அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் எடை போட்டுறவே கூடாது. என்னடா இது தோல்வியாளன் இவ்வளோ நெகட்டிவாக சேனலுக்கு பேர் வச்சிருக்காங்க, டிஎன்பிசிக்கு படி வரும்போது ஒரு பாசிட்டிவாக தானே வைக்கணும், வெற்றியாளன் தானே பேர் வைக்கணும், இவரு என்ன தோல்வியாளன் வச்சிருக்காருன்னு நீங்கள் வந்து மேலோட்டமாக எடை போடக்கூடாது. நம்ம சேனலுக்கு தோல்வியாளன்ற பேர் வச்சது 100க்கு 100%, 1000% கரெக்டாக தான் இருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து டிஎன்பிசியில் வந்து கடந்த காலத்தில் வந்து சூசைட் ஆனதை பார்க்க முடியுது. எக்ஸாமில் தோற்று போயிட்டேன், நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தன்னை நினச்சிக்கிட்டு தன்னோட உயிரியே மாய்ச்சிக்கிறாங்க. அப்போ தன்னை ஒரு தோல்வியாளன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு நம்ம தோத்து போயிட்டோம்னா இங்க வாழவே முடியாது, நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டாங்க, நமக்கு வந்து ஒரு ரெகக்னேஷனே கிடைக்காது, நம்ம அவ்வளவுதான் அப்படிங்கிற மைண்ட் செட் அவனுக்கு போயிடுது. அப்போ தோல்வியாளர்களை மரணத்தை கொடுக்கக்கூடிய அந்த தோல்விகளை நம்ம கொண்டாடும் பொழுதுதான் அந்த தோல்வி வாழ்க்கையை கொடுக்கும், வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நீ ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர், நீ ஒரு ஃபெயிலியர் சொன்னா அவன் வந்து அவனோட மைண்ட் செட் எல்லாம் சூசைட் நோக்கி தான் போகுது. அப்போ தோல்வி அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொண்டாடும் பொழுதுதான் அதை வந்து தோல்வியே பாசிட்டிவா ஒருத்தன் பாக்குறான் இல்லையா. நீங்க வெற்றியை மட்டும் பாசிட்டிவா பாக்குறது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிடையாது, தோல்வியையும் நீங்க பாசிட்டிவா பார்க்கணும். அதனாலதான் நம்ம சேனலுக்கு நான் தோல்வியாளன் அப்படிங்கிற ஒரு பேரே வச்சேன். பாத்துட்டீங்களா, இப்போ என்னுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு, பவர் இருக்கு. அது உங்களுக்கு போக போக புரியும், காலமும் நேரமும் அது உங்களுக்கு புரிய வைக்கும் நான் நம்புறேன். என்னை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இப்போதைக்கு சேனல் ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் தான் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் வருவாங்க, கண்டிப்பா சேனல் டெவலப் ஆகும். உங்களுக்கான ஒரு நம்பிக்கை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். மெட்டீரியல் கலெக்ட் பண்றதை மறந்துக்கூடாது. மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ படிக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். 70% படிக்கிறோம்னா 30% நமக்கு மோட்டிவேஷன் இருந்தால் போதும். வெறும் 80% மட்டும் மோட்டிவேஷன் வச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஸ்டின் பேப்பர் போய் எங்கள் மோட்டிவேஷன் கேட்க போறதில்ல. அவன் பாலிட்டிலேருந்து கேட்பான், ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்பான், கூட்டுற காரணத்தை கேட்பான், சரியான விடையை தேர்ந்தெடுத்து கேட்பான், பொறுத்துதலை வச்சு கேட்பான், சரியான இணையை கண்டுபிடிங்கன்னு கேட்பான், என்னென்னமோ கேட்பாங்க. அப்படின்றதுனால ஸோ ஒரு 70-80% வந்து படிக்கிறது தான் இருக்கணும். 20% வேணா நம்ம வந்து மோட்டிவேஷன் வச்சுக்கலாம். நம்மளுடைய சேனலில் வருங்காலத்தில் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய நிறைய வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கூட வரும். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் தான், அவர் வந்து கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. எனக்கும் மேக்ஸ் வரும். அதாவது இன்னைக்கு வந்து மேக்ஸ் வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான் சொல்றாங்க. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ல கூட அப்படிதான் இருக்கு. நான் 10th படிக்கும்போது மேக்ஸில் சென்டம் போட்ட ஒரு பர்சன், 100க்கு 100 எடுத்த ஒரு பர்சன் தான். பட் இன்னைக்கு வந்து நான் ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் போடும்போது எனக்கு போட வரமாட்டேது. அந்த கண்டினியூ அப்படியே விட்டு போச்சு. அதுதான் சொல்லுவேன், கன்சிஸ்டன்சி கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு மேக்ஸை கூட சால்வ் பண்ண முடியுது. இதுக்கு இந்த ஃபார்முலா வருமோ, இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வருன்ற அளவுக்குலாம் வந்து எல்லாம் மறந்து போச்சு. உண்மையை நான் அப்படியே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அந்த நான் 10th படிக்கும்போது 100க்கு 100 எடுத்தன்றனால இப்போவே நான் மேக்ஸில் 100க்கு 100 எடுக்க முடியுமானா எடுக்க முடியல. அதுக்கான எனக்கு கெப்பாசிட்டி ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த சரக்கு ஃபுல்லாக தீர்ந்து போச்சு. நான் மறுபடியும் அந்த சரக்கை வந்து ஏற்றணும். மேக்ஸில் வந்து பெரிய புலிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நார்மலாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தேன், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 10 பேருக்கு என்னுடைய ஸ்டைலில் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து டேலண்ட் இருக்கு. அதில் நான் வந்து நம்பிக்கையாக இருக்கிறேன். இதுலலாம் நம்ம நம்பிக்கை இழந்திருக்கிறது வந்து சுத்தமான அநாகரிகத்தனம். ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் இதை என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு புரிய வைப்பேன். தமிழ் சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு, தமிழ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, எனக்கு தெரிஞ்ச வகையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறது எல்லாத்துக்குமே நான் ஆர்வமாக இருக்குங்க. கண்டிப்பாக எதிர்காலத்தில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி தோல்வியாளர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்க போகிறோம். நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றா பயணிப்போம். ஒன்றா பயணித்து ஒன்றா வெற்றி அடைவோம். இன்றைக்கி வந்து நான் படித்தா போதும், நான் மட்டும் ஜெயிச்சா போதும், நான் மட்டும் குரூப் 2ல வந்து முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் வாங்கினா போதும் தான் இருக்கிறாங்க. அது வந்து செல்ஃபிஷாக படித்து செல்ஃபிஷாக வேலைக்கு போகிறது. நான் வந்து தப்பு சொல்லலை. பட் எல்லாரும் படிக்கணும். நம்மளும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். நம்மளை விட கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களாம் இங்கே இருக்கிறான். அவன் வந்து 12 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் சாப்பிடாமலாம் படிக்கிறவங்களாம் இருக்கிறான். நமக்கு சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எல்லாம் கரெக்டாக நேரத்துக்கு நேரம் கிடைக்குது. மீதி போகிற நேரத்தில் நமக்கு வந்து செல்ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு படிக்கிறதுக்கே சோம்பேறித்தனப்படுறோம். அவங்ககிட்ட எந்த வசதியுமே இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். அவன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவனும் பாஸ் ஆகணும் தானே. அவனால வீட்டில இருந்தே படிக்க முடியாது. இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு அவனுக்கு காசு இருக்காது. ஏன்னா அவன் வேலைக்கு போனதும் அவங்க வீட்டில் சோறுன்ற ஒரு நிலைமை இருக்கும். அப்படிப்பட்ட பர்சன் எல்லாம் படிக்கும்போது அவனும் தானே வெற்றி பெறணும். நார்மலா கஷ்டப்பட்டு நீங்க படிக்கிறீங்க, நீங்க படிக்கிறதுல மட்டும்தான் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. ஆனா அப்படிப்பட்ட பர்சன்லாம் இருக்கான் இல்லையா, அவன் வாழ்றதே கஷ்டப்பட்டு தான் வாழ்றான். வாழ்றதே கஷ்டப்பட்டு வாழ்ந்து அதுல படிக்கிறது இன்னும் மேல் கொண்டு படிக்கிறான். அப்படின்னா உங்களோட எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் வந்து சந்திக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட பர்சன்லாம் இங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கிராமங்களுக்குலாம் போய் பார்த்தோன்னா இன்னுமே அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து வீடு, எதிர் வீடு, எல்லா வீட வச்சுமே நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, கஷ்டப்படுற பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில ஒரு அரசு வேலைக்கு போயிட மாட்டோமா, ஒரு அரசு அதிகாரி ஆயிட மாட்டோமான்ற ஒரு நம்பிக்கையில தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் பாஸ் ஆகணும். பாருங்களேன், இந்த வெற்றி கூட ஒரு சுயநலத்தோட தான் இருக்கு.
அதனால தான் எனக்கு வெற்றியை விட தோல்வி அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் தோல்வியாளர் சேனலே வச்சுக்கிறேன். நம்ம வெற்றி அடையது கூட ஒரு செல்ஃபிஷாக தான் வெற்றி அடைகிறோம். எல்லாருமே ஜெயிக்கணுன்ற மைண்ட் செட் நமக்கு எப்போ வருதோ அப்போ தான் நம்மளும் ஜெயிப்போம், நம்ம எல்லாரையும் ஜெயிக்க வைப்போம். நம்ம ஒரு 10 பேருக்கு தலைவன் ஆகும். நம்ம சொல்றத 4 பேர் கேட்பாங்க. அரசு தேர்வுக்கு நீங்க படிக்க வரீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரீங்கன்னா உங்ககிட்ட நாலேஜ் இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டிசிப்ளின் இருக்கணும், நேர்மை இருக்கணும், கண்ணியம் இருக்கணும். இது எல்லாமே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க டிசிப்ளின் அப்படிங்கிறது படிக்கிறதுல மட்டும் இல்லை, நாளைக்கு ஜாப் கிடைச்சு நீங்க ஒர்க் பண்ணா கூட அங்கே டிசிப்ளினா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஒரு அரசு அதிகாரிக்கு இவ்வளோ விஷயங்கள் அப்படியே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நம்ம படிக்கும்பொழுது நம்ம கூட சேர்ந்து வளர்த்துக்கணும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய புத்தகங்களை படிங்க. இன்னைக்கு வந்து தோல்வியாளன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து நிறைய புத்தகங்களை படிச்சு தான் சில எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் நான் ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது. நான் எப்போ புத்தகங்களை நிறைய படிக்க ஆரம்பித்தேன், நிறைய ரைட்டர்ஸ் எழுதுகிற புத்தகங்கள்லாம் இங்கே இருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்து உங்களுக்குள்ள நிறைய சிந்தனைகள்லாம் உருவாகும். அந்த சிந்தனை வந்து ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலே அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த பொங்கல் முடிந்ததுக்கப்புறம் பொங்கி எழுவோம் அப்படிங்கிற இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். எல்லாரும் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பொங்கலுக்கு முன்னாடியும் சில வீடியோக்கள் வரும், பொங்கலுக்கு அப்புறமும் சில வீடியோக்கள் என்ன பண்ணலாம், எப்படிலாம் கொண்டு போகலான்றதை பற்றி நானும் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கும் டைம் வேணும். நான் திரும்பவும் டிஎன்பிசி ஃபெயிலியர்ஸ் கோப்பர் நினச்சி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு ஃபெயிலியர் நீங்கள் என்னைக்கு ஒத்துக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் ஆக சிறந்த வீரன். நீங்கள் தான் இந்த உலகத்தின் தலை சிறந்த ஒரு வீரன், ஒரு வெற்றியாளன் கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா நான் தோத்துட்டேன்னு நீங்கள் ஒத்துக்கோங்க. அதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மிஸ்டேக் எல்லாம் வந்து நீ கண்டுக்காம மறைச்சிட்டு இல்ல இது என்னால நடக்கல, இவரால் நடந்தது, பக்கத்து வீட்டுக்காரன் நடந்தது, எதிர் வீட்டுக்காரலாம் இது நடந்தது சொல்லிட்டு அடுத்தவங்க மேல வந்து நம்ம வந்து பழி சொல்றது எந்த வித நியாயமும் இல்லை. முதல்ல நம்ம மேல பழி சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், இந்த தோல்விக்கு காரணம் நான் தான், நான் ஒரு ஃபெயிலியர் தான். பட் நான் வந்து அடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா மேனா வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நோக்கி நான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அடுத்த விஷயங்கள்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்தை புரட்டி போட்ட மனிதர்கள் எல்லாமே ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு ஃபெயிலியரா தான் இருந்தவங்க, ஒரு தோல்வியாளராக தான் இருந்தவங்க. வெறும் தோல்வியாளராக இருந்தவங்களுக்குள்ள தான் அப்படிப்பட்ட சக்தியும் ஒளிஞ்சிருக்கு. அந்த சக்திகள் எல்லாம் வெடிச்சுதான் அவங்களை இன்னைக்கு வெற்றியாளராக மாத்திருக்கு. தோல்வியாளருக்குள்ளேயும் தோல்வியாளன் அப்படிங்கிற இந்த பேருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து தோல்வியாளர்களுக்கெல்லாம் தோள் கொடுக்க விரும்புகிறேன். சேஃபாக இருங்க கைஸ். தேங்க்யூ.